செந்தில் எங்க? நான் பாக்கலையே அத்தை. எங்க போயிட்டா? காலையில தேடிட்டு இருக்கேன். தேனு, அத்தை, நீங்க தான் முதல்ல என்கிட்ட கேட்டீங்கல்ல அத்தை. ஆமால. எங்க போயிட்டா? ஏமா இப்ப எதுக்காகமா அவனை தேடிட்டு இருக்கீங்க? தோட்டம் வரைக்கும் போகணும்பா. அவ்வளவுதானே? அதான் நான் இருக்கேன்ல, போயிட்டு வரேன். என்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இன்னைக்கு அறுப்பு இருக்கு. ஒரு ஆள் கூட இருந்தாதான் வேலை நடக்கும். இல்லைன்னா ஒரு வேலையும் ஒழுங்கா நடக்காது. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்பா, எங்கப்பா போயிட்டு வரீங்க? தோட்டம் வரைக்கும் போயிட்டு வந்தோம்ப்பா. பாத்தீங்களாமா, உடம்பு சரியில்லாத நேரத்துல தனியா தோட்டத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஏங்க, உங்களுக்கே உடம்புக்கு முடியாம இருக்கும்போது நீங்க ஏன் அங்க போகணும்? நான் அறுப்புக்கு செந்தில அனுப்பலான்னு அவனை தேடிட்டு இருக்கேன். அவன் எங்க போனானே தெரியலீங்க. அதான் தங்க வேலை போக சொல்லியிருக்கேன். நீங்க அலையாம உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஹலோ, நாங்க கிணத்துக்கடவு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா? ஆமாமா, நாட்டாமையா வீடு தானே இது? ஆமாங்க. நீங்க? நான் ஒரு சம்சாரம் பேசுறேங்க. லட்சுமி உங்க மருமக தானே? ஆமா. அவளுக்கு என்னாச்சு? ஒரு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம். அரெஸ்டா? பதட்டப்படாதீங்கம்மா. அவங்க வீட்டுக்கார உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்கம்மா. 10 மணிக்கு கோர்ட்ல சரண்டர் பண்ணோம். அதுக்குள்ள வர சொல்லுங்க. சொல்றேங்க. என்னமாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ணிருந்தாங்கடா. என்ன விஷயமா? அவளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஐயோ, என்னத்த சொல்றீங்க? ஐயோ, அவ என்னத்த பண்ணி தொலைச்சான்னு தெரியலையே, ஒண்ணும் புரியலையே. அக்கா இருங்கக்கா, அவங்களே பயந்து போயிருக்காங்க. அத்தை, என்ன விஷயமா அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்களா? இல்லையே. இதெல்லாம் கேட்க வேண்டாமா அத்தை? ஏய், அவங்களுக்கு என்ன தெரியும்? போலீஸ்னு சொன்ன உடனே பயந்துருப்பாங்க. இந்த பயம் இருக்க கூடாதுதான் கேட்டிருக்கணும்னு சொன்னேன். வெறும் சந்தேக கேஸா கூட இருக்கலாம்ல? நிச்சயமா இருக்காது. அப்படி இருந்தா விசாரிச்சுட்டு அனுப்பியிருப்பாங்கல்ல. போன் பண்ணவங்க லக்ஷ்மியை பத்தி விசாரிச்சாங்களா அத்தை? இல்ல, லக்ஷ்மி உங்க மருமகளான்னு மட்டும்தான் கேட்டாங்க. பாத்தியா, அவ பஜாரி. ஏதாவது பெரிய கேஸா தான் இருக்கும். அக்கா, அப்படிலாம் எதுவும் இருக்காது. ஏய், எப்படி சொல்ற? வாழ வந்த வீட்லயே சொத்தை பிரிச்சு கொடுன்னு சொன்னவங்க தானே. இங்க பாருங்க, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாதீங்க. இப்போ எதுக்கு பிரச்சனை? நீங்க நேரா போய் விசாரிச்சுட்டு வாங்க. அவ மேல 1000 தப்பு இருந்தாலும் தெரியாதுன்னு சொல்லி எப்படி உதறி தள்ளிட முடியும்? நாம எல்லாரும் வேண்டாம் நினைச்சுதானே அவ திரும்பவும் இந்த வீட்டுக்கு வராம இருந்தா? அப்புறம் நாம மட்டும் ஏன் வேண்டான்னு உதறக்கூடாது? மாமா, உங்க கோவத்தெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வாங்களேன். இத பாருங்க, விசாரிச்சுட்டு மட்டும் வாங்க. கூட அவளை கூட்டிட்டு வராதீங்க சொல்லிட்டா. ஏய், அவங்களே கூட்டிட்டு வர மாட்டாங்கடி. எதுக்கும் முன்னெச்சரிக்கையா சொல்லி வைக்கணும்ல, அதான். சரி, நீங்க சீக்கிரம் போயிட்டு வாங்க. இல்லைன்னா போயிட்டு வந்துடலாமே. அவளுக்கும் எனக்கும் நடுவுல பெரிய இடைவெளி விழுந்துருச்சு. அதை குறைக்க நான் விரும்பல. நீயே போய் அவளை தள்ள முழுகிட்டு வந்துரு. டேய் வெற்றி, ஸ்டேஷன்ல உன்னதான்ப்பா வர சொன்னாங்க. எங்க போனாலும் அவனை நிம்மதியாவே இருக்க விட மாட்டாளா? சரி வாங்கண்ணே, என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அவன் முகத்துல முடிக்கவே எனக்கு பிடிக்கல. போனவன் அப்படியே போய் தொலை வேண்டித்தானே. கொஞ்சம் நிம்மதியா இருந்த. திரும்பவும் தலைக்குள்ள நுழைஞ்சு கொடையறா. வா வாங்க. என்ன கர்மம்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிடலாம். வா.
கஞ்சாவை அடிக்கிற போடா உள்ள. எல்லாம் தெரியும் போடா உட்கார சார் சார் நான் தான் வெற்றி. நாட்டாமையோட பையன். ஓ, அந்த மர்டர் கேஸா? கோர்ட்டு கூட்டு போக ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. நீங்க அந்த பொண்ணுக்கு என்ன வேணும்? அதான் நாட்டாமையோட பையன் சொன்னல. உங்க பேர் என்ன சொன்னீங்க? வெற்றி. அக்கீஸோட ஹஸ்பண்டா? சார் டீட்டெயில்டா சொல்ல முடியுமா? அவங்க மேல என்ன கேஸ் சார்? அதான் மர்டர் கேஸ்னு சொன்னனே. மர்டர் கேஸ்னு சொல்றீங்க. அவங்க எதுக்காக கொலை பண்ணாங்கன்னு தெரியுமா? அது எப்படி எங்களுக்கு தெரியும்? அவங்க வாயை திறந்தா தானே. என்கொயரி பண்ணி பார்த்தாச்சு. நான் தான் கொலை பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா எதுக்கு கொலை பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சரி, யாரை கொலை பண்ணாங்க அதை சொல்ல முடியுமா? செத்தவன் பேரு செந்தில்வேல். சார் அந்த ஆளு இவளோட தாய் மாமன் சார். ஓ, அப்படியா? ஏமா அந்த ஆளு உன் தாய் மாமனா? இல்லன்னு சொல்றாங்களே. கான்ஸ்டபிள், அந்த அம்மா கூப்பிட்டுவாங்க. சரிங்கய்யா. அண்ணே, இதுக்கு என்ன சொல்றீங்க? அண்ணே செத்தவன் வேற ஆளா இருக்க போறான். செந்தில் வேலை காணும்னு அம்மா தேடினாங்க. நானும் அந்த ஆளை காலையில இருந்து பார்க்கல. இருங்க, செல்போன்ல டெட் பாடியை போட்டோ எடுத்திருக்கேன். இவனா பாருங்க. அண்ணே ஒரு நிமிஷம் கொடுங்க. சார் இவன் தான் சார். இவன் அவளோட தாய் மாமன் தான். என்னம்மா இவர் தாய் மாமங்கிறாரு, நீ இல்லங்கிற? சார் அவன் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது சார். என்னடி சொல்ற? தாய் மாமன் சொல்லி தானே வீட்டுல வந்து தங்குனா. இத்தனை நாள் அதை பத்தி எதுவுமே சொல்லாம இப்போ எங்களுக்கு அவன் யாருன்னு தெரியாதுன்னு சொல்ற. நீயும் ஃப்ராடு, அவனும் ஃப்ராடா? வாய் திறக்கறால பாரு. சீ. அண்ணே கோவப்படாதீங்கண்ணே, நான் கேட்கிறேன். லக்ஷ்மி, என்ன சொல்லி கூப்பிட்ட? அண்ணின்னு கூப்பிட மனசு வர மாட்டேங்குது. சரி சொல்லு, செந்தில்வேலு யாரு? எனக்கு பதில் சொல்ல மனசுல சக்தி. டேய், இவளை எல்லாம் இப்படி கேட்டாலாம் பதில் வராது. 4 அரை அரைஞ்சாதான் பதில் வரும். ஏய் சொல்லு சார். சொல்லு, யார் அவன்? சொல்லு. உனக்கும் செந்திலுக்கும் என்ன உறவுன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியாது. நல்ல உறவா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நீ இனிமே என் வாழ்க்கையில இல்ல. அதான் என் முடிவு.